பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் யார் யார் என்று பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். எந்தெந்த அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகளின் பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது? எத்தனை பேர் இதில் இருக்கிறார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 7ஆம் தேதி இந்தியாவிலிருந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது முதசார் காதியான் காஸ் முதாசார் என்கிற அபு ஜுண்டால், இவர் லஷ்கர்-இ தொய்பாவை சேர்ந்தவர். இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதலில். இவருடைய அந்த இறுதி சடங்கின் பொழுது ஒரு அரசு, அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தான் இவருடைய இறுதி சடங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த இவருடைய இறுதி சடங்குல ஹபீஸ் அப்துல் ரஃபூஸ் என்கிற சர்வதேச தீவிரவாதி கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ஒரு அதிகாரியும், அதே போல பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஐஜி ஒருவரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் என்ற தகவல் வெளியாகிறது. முதசார் காதியான் காஸ் என்கிற லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல ஹபீஸ் முகமது ஜமீல் என்கிறவர் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்தவர். இவர் மௌலானா மசூத் அசருடைய மூத்த மைத்துனர் என்று கருதப்படுகிறார். மௌலானா மசூத் அசார் என்கிற தீவிரவாதியினுடைய மூத்த மைத்துனர் ஹபீஸ் முகமது ஜமீல் இந்த 7ஆம் தேதி நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்தவர். முகமது யூசுப் அசார் என்கிற உஸ்தாஜி என்கிற முகமது சலீம், இவர் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்தவர். இவரும் மௌலானா மசூத் அசாருடைய மைத்துனராக இருந்திருக்கிறார். இவர் கந்தகார் அந்த விமான ஹைஜாக்கின் போது தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முகமது யூசுப் அசார் என்கிற தீவிரவாதியும் இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று காலித் அபுத் காஷா என்கிறவரும் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர். இவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை முன்னின்று நடத்தியவர் என்று தெரிய வந்திருக்கிறது. இவரும் இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஆப்கானிஸ்தானுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கும் வெப்பன் சப்ளை, அதாவது ஆயுதங்களை கடத்தியதற்கு இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இவரது இறுதி சடங்கானது ஃபைசலாபாத்தில் நடந்திருக்கிறது. இந்த இவருடைய இறுதி சடங்கின் போதும் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள், அதே போன்று ஃபைசலாபாத்தினுடைய துணை ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருப்பதை இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. காலித் அபு காஷா என்பவர் லஷ்கர்-இ தொய்பாவினுடைய தீவிர தலைவராக இருந்திருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது 5ஆவதாக முகமது அசான் கான், இவர் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்தவர். இவர் முஃப்தி அஸ்கர் கான் என்பவருடைய மகன். இவர் முஃப்தி அஸ்கர் கான் மகன் என்பவர் ஆபரேஷனல் கமாண்டர் ஆஃப் ஜெய்ஷ்-இ முகமதுடைய கமாண்டர், அதாவது தளபதியாக இருந்திருக்கிறார். அவருடைய மகன் முகமது அசான் கான் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மொத்தமாக ஒரு 5 தீவிரவாதிகள் கடந்த 7ஆம் தேதி நடந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.